அனைவருக்குமே வணக்கங்க. ஓம் சரவணபவ மந்திரம் இருப்பது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். முருகனுடைய மந்திரத்திலேயே மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த அவருடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியாமே நம்ம நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருப்போம். நான் கூட பல நாட்கள் அதோட பொருள் தெரியாம தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம பொருள் தெரிஞ்சு சொல்லும்போது அதோட பலன்கள் எப்பவுமே அதுக்கு ரெட்டிப்பு தாங்க. இந்த வீடியோவில் ஓம் சரவணபவ மந்திரத்தோட பொருள் என்ன, அதை சொல்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அது எந்த டைம்ல சொன்னா பலன்கள் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு காணொளி தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரவணபவ அப்படின்னா நாணல் காடுகள், பெரிய புட்கள் நிறைந்த பொய்கையில் தடாகத்தில் உதித்தவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம முருக கடவுள் அப்படித்தான் உதித்தார். அதனாலதான் அவருக்கு சரவணபவ அப்படிங்கிறது மூல மந்திரமாக வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அச்சரமும் முருக கடவுளுடைய 6 முகங்களை குறிக்கிறது. அது ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி என்றால் சா என்ற அச்சரத்துக்கு செல்வம் மற்றும் மங்களம் என்று அர்த்தம். ரா என்ற அச்சரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பிரகாசமான விஷயங்களும் கிடைக்கும். வா என்கின்ற அச்சரத்தை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கை மேன்மையடைகிறது. நா அப்படிங்கிற அச்சரத்தை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் இருக்கும் பகை எளியும். பா அப்படிங்கிற அச்சரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பாவம் நீங்கும். வா அப்படிங்கிற அச்சரத்தை பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் கிடைக்கும். அருளாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்வதால் மனித பிறவிக்கு தேவையான அனைத்து செல்வங்களும், பொருள் செல்வம், அருள் செல்வம் கிடைத்து பகை அழிந்து வெற்றி கிடைக்கும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் கிடைக்க பெற்று நம்ம செய்த பாவங்கள் நீங்கி முருகப்பெருமானுடைய பாதத்தை அடைவதற்கான முக்தியும் இந்த மந்திரம் நம்மளுக்கு தருதாமாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கின்ற போதே நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி அனைத்து கெட்ட விஷயங்களிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்தை நம்ம எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாங்க, தவறு கிடையாது. நம்ம மனசு கொஞ்சம் கவலையா இருக்கு, இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் முருகர்கிட்ட நம்ம ஒரு நன்றி சொல்ல விதமாகவோ, இல்லை இந்த பிரச்சனையை நீயே பார்த்துக்குப்பா அப்படிங்கிற சொல்ற விதமாகவோ கண்ண மூடி ஒரு 10 நிமிடங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இதை நம்ம ரெகுலரா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க. குறைஞ்சது ஒரு 4:30 6:30 மணிக்குள்ளேயாவது நம்ம இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்ல முடியாதவங்க ஈவினிங் டைம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வெறும் தரையில் அமர்ந்து சொல்லக்கூடாது. அதே நம்ம பாலமுருகனை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ சொல்லும்போது இதோட முழு பலன்களும் நம்ம சேரும். முருகரோட அருள் எப்பவுமே நம்மளை காக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமே இல்லைங்க. நன்றி. முருகாச்சரணம்.